சென்னையில் நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலூர் ரேணுகாம்பாள் கலைக்குழு சார்பில் புதுச்சேரி கலைஞர்கள் பங்கு பெற்ற இறை நாடகம், பம்பை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பு பெற்றனர். இந்த நிலையில் இவர்கள் நிகழ்த்திய காளியாட்டம், தேவலோக நடனம், பம்பை ஆட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் மக்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்ற தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி கடலூர் மற்றும் புதுச்சேரி கலைஞர்களை பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அரவிந்த்குமார், யோகி மணிபாலன், சிவன் சுரேந்திரன், ஆனந்தராஜ், பாக்கியராஜ், முருகசாமி, சுரேஷ், ராஜா, பத்மநாபன், முத்து, கனகராஜ், புருஷோத்தமன், ரஞ்சித் ஆகிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனொரு பகுதியாக திருக்கோவில் கற்பகிரக சந்தன கல் பிரதிஷ்டை நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டார். மேலும் விழாவில் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். ஹலோ ஓம் சக்தி ஓம் இலக்கிய பேராசான், பொது உடைமைவாதி தோழர் ஜீவானந்தத்தின் நினைவு தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனை அடுத்து சாரத்தில் உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ஸ்டாலின், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் ஆகியோர் ஜீவானந்தம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி சேந்தநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி குளமணி. இவரது மகள் காயத்ரி செவிலியர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் இரவு உணவு சமைப்பதற்காக கேஸ் அடுப்பை பற்ற வைத்துள்ளார். அப்பொழுது திடீரென்று கேஸ் அவரது முகத்தில் அடித்ததை தொடர்ந்து அவர் கதறி அழுதுள்ளார். இதனை கேட்டு வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்களும் ஓடி வந்து பார்த்துள்ளனர். உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிலிண்டர் வெடித்துவிடும் என்று அச்சத்தின் காரணமாக உடனடியாக தீயணைப்புத்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் வில்லியனூர் போலீசாருக்கும் தீயணைப்பு வாகனத்தில் வீரர்களும் விரைந்து வந்தனர். அவர்கள் கேஸ் வெளியேறி கொண்டிருந்த சிலிண்டரை பத்திரமாக மீட்டனர். அதே வேளையில் கேஸ் அடித்து பாதிக்கப்பட்ட காயத்ரியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவர்கள் அவருக்கு ஒரு கண் பாதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்து உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அடுப்பின் ரெகுலேட்டர் பழுதாகி மாற்றப்படாமல் இருப்பதே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கி புறப்பட்டனர். வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டையில் உள்ள புத்துலாய் மாரியம்மன் ஆலயத்தில் புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம், ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவா இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை ஆகியவை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், காது, மூக்கு, தொண்டை, எலும்பு மருத்துவம், கண் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, மகப்பேறு மருத்துவம் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆலோசனைகளும், மருந்துகளும், மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விழாவில் ஒருங்கிணைப்பாளர் தயாளன், ஆஞ்சநேயா குரூப்ஸின் நிர்வாகிகள் கணேஷ், மணிகண்டன், செல்வம், தினகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய நூதன ரத பிரதிஷ்டை, புதிய திருத்தேர் கும்பாபிஷேகம் மற்றும் வெள்ளோட்ட வைபவம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருத்தேர் வெள்ளோட்டம் வைபவம் நிகழ்ச்சியை வடம் பிடித்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மகா யாகசாலை பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக 2ஆம் கால பூஜை ஆரம்பம், விசேஷ உபச்சாரம், பூஜை, அதனைத் தொடர்ந்து மூலமந்திர ஹோமம் உடன் யாத்ராதானம், கடம் புறப்பாடு, கும்பாபிஷேகமும், அதனைத் தொடர்ந்து திருத்தேர் வைபவமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார், ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு, முரளி உட்பட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருத்தேர் வெள்ளோட்ட வைபவத்தினை முன்னிட்டு பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் குளிர்பானம், மோர் ஆகியவை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி அதிகாரி நித்யலட்சுமி, திருத்தேர் குழு மற்றும் குடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை வாஞ்சிநாதன் வீதி பகுதியில் திடீரென அதிக சத்தத்துடன் மர்ம பொருள் வெடித்தது. இது என்ன என்று தெரியாமல் அப்பகுதி மக்கள் உடனடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமிக்கு தகவல் தெரிவித்தனர். அவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயசங்கருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து வெடித்தது மர்ம பொருளா அல்லது தற்போது உருளையன்பேட்டை தொகுதி அமைதியாக உள்ளது என சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக யாரேனும் சமூக விரோதிகளை ஏவிவிட்டு வெடிகுண்டு வெடிக்க செய்தார்களா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். உடனடியாக விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட சமூக விரோதியை கைது செய்து சிறையில் அடைக்குமாறும், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் இனி ஏதேனும் நடைபெற்றால் காவல்துறையை கண்டித்து போராட்டங்கள் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்து, இது அரசியல் சமூக விரோதிகளின் செயலாக இருக்கும் என அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் சம்பவ இடத்தில் உருளையன்பேட்டை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள் உடனிருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே நேரடியாக பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பாஜக தேசிய தலைமை மற்றும் மாநில தலைவர் செல்வகணபதி அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து கிளைகளிலும், தொகுதிகளிலும், மாவட்டங்களிலும் மனதின் குரல் மன் கி பாத் நிகழ்ச்சி அனைத்து நிர்வாகிகளின் ஏற்பாட்டில் ஒளிபரப்பப்பட்டது. மேலும் மனதின் குரல் நேரடி நிகழ்ச்சியாக நகர மாவட்டம் முதலியார்பேட்டை தொகுதி அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மனதின் குரல் நிகழ்ச்சி மாநில செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் ஆகியோர் ஆலோசனையின்படி ஏற்பாடு செய்யப்பட்டது. மனதின் குரல் நிகழ்ச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்பசேகர் மற்றும் நடராஜன் ஏற்பாடு செய்தனர். முதலியார்பேட்டை தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமை வகித்தார். அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி முதல்வர் எழில் கல்பனா கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் சத்யராஜ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, மாநில செயற்குழு உறுப்பினர்கள் திரிச்சந்திரன், கமலக்கண்ணன், பச்சையப்பன், மாநில OBC அணி தலைவர் நடராஜன், மாநில தொழில்நுட்ப பிரிவு தலைவர் பிரவீன்குமார், தனலட்சுமி, கண்ணகி உள்ளிட்ட மாநில மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள், மாணவர்கள், பல்வேறு துறையை சார்ந்த நிபுணர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். उन्होंने पर्यावरण के प्रति उन्हें लक्षद्वीप साहित्य कला अकादमी की तरफ से उत्पादन से जुड़ी महिलाओं को संगठित कर सेल्फ हेल्प ग्रुप बनाए जा रहे हैं. ऑयल को हाल ही में GI टैग मिला है. जी मोहम्मद रिटायरमेंट के बाद वहां के म्यूजियम के साथ जुड़कर भी काम कर रहे हैं. एक बड़ा कदम है. मुझे विश्वास है भविष्य में निकोबार का वर्जिन
புதுச்சேரி தர்ம சம்ரக்ஷன் சமிதி சார்பில் 6ஆம் ஆண்டு ராதா மாதவ திருக்கல்யாண மகோத்சவம் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் துவங்கியது. இதையொட்டி கணபதி பூஜை, தோடைய மங்களம், குரு கீர்த்தனை, அஷ்டபதி பஜனை, பஞ்சபதி உபச்சார கீர்த்தனை நடைபெற்றது. கலைமாமணி கல்யாணராமன் பாகவதர் தலைமையில் திவ்யநாம சங்கீர்த்தனம், பஜனை மற்றும் ராதா மாதவ திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழுப்புரம் நவமால் காப்பேர் மதுரா அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, சங்கல்பம், கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 2ஆம் கால பூஜை, ரக்ஷாபந்தனம், யாத்ராதானத்தை தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத வித்வன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதி சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழ் கடவுள் முருகனின் அருளாசியை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நவமால் காப்பேர் ஊராட்சி பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கத்தை சேர்ந்த வெங்கடபதி ஆராய்ச்சியின் மூலம் கனகாம்பரம் பூவில் பல நூறு வகையான செடிகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இவரது மகள் ஸ்ரீலக்ஷ்மி MBA பட்டதாரி. ஸ்ரீலக்ஷ்மி தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்தில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கியுள்ளார். தற்போது லெமன் சுவையில் நறுமண மிளகை புதிதாக உருவாக்கி அசத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் புதிய கண்டுபிடிப்பை வெளியிட்டு பாராட்டினார். இதுகுறித்து விஞ்ஞானி ஸ்ரீலக்ஷ்மி கூறும்போது, விவசாயத்தில் புதிய தொழில் முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு இனத்தை கண்டுபிடித்தேன். அதேபோன்று 15 அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்துள்ளேன். இதனுடைய காய்கள், இலைகள் சுவைத்தால் லெமன் நறுமணம் வரும். காரமும் சாதாரண மிளகு இனத்தை காட்டிலும் தூக்கலாக இருக்கும். சூரிய கதிர்வீச்சினால் மாற்றம் செய்யப்பட்டு இதனை கண்டுபிடித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த புது கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையோட சூரிய ஒளி மூலமா இது கதிர்வீச்சு மூலமா மாறி இருக்கு. அதாவது இந்த இலையை பறிச்சு நம்ம சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும், அந்த காயை பறிச்சு நம்ம சாப்பிட்டாலும் லெமன் ஃப்ளேவர் வரும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் மிளகுல வந்ததே கிடையாது. இதுதான் முதல் பதிவு. அது மட்டும் இல்லாம நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அது கம்பல்சரி அது அப்போ ஒரு ஸ்டேபிளா இருக்கும், அதுக்கப்புறம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது அந்த சடுதி மாற்றம் சூரியன் மூலம் ஏற்பட்டதுனால இது மாறதுக்கு சான்ஸ் இல்லை. பாரிஸில் உள்ள ஜோத்பூர் பேலஸில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சாலை நிகழ்ச்சிக்கான சந்திப்பு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உலக தரவரிசை பட்டியலில் புதுச்சேரியை முதலிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரான்சில் உள்ள தமிழ் சங்கங்களின் பிரதிநிதிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள், தொழில் முனைவர்கள்,
சுற்றுலா பயண முகவர்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரிஸில் உள்ள இந்திய தூதரக செயலாளர், கட்டிடக்கலை வல்லுநர்கள், ஓவியர்கள், இந்திய வம்சாவளி நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் புதுச்சேரி அரசின் தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌஹான் வரவேற்றார். இதில் சுற்றுலாத்துறையின் செயலாளர் நன்றி உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சித்துறை செய்திருந்தது. புதுச்சேரியில் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்தது. ஹெல்மெட் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் ஹெல்மெட் விற்பனை சூடுபிடித்தது. வடமாநில வியாபாரிகள் சாலையோரம் கடைகளை அமைத்து தரமற்ற ஹெல்மெட்டுகளை விற்பனை செய்து வந்தனர். இது தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் புதுச்சேரி தெற்கு போக்குவரத்து போலீஸ் எஸ்பி மோகன்குமார் தலைமையில் இன்ஸ்பெக்டர் கணேசன் மற்றும் போலீசார் ஆய்வு செய்து சாலையோர ஹெல்மெட் வியாபாரிகளை எச்சரித்து கடைகளை அப்புறப்படுத்தினர். இந்த நிலையில் மீண்டும் போக்குவரத்திற்கு இடையூறாக நோனாங்குப்பத்தில் ஹெல்மெட் விற்பனை செய்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த சுமன்குமார் என்பவர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் சைபர் கிரைம் மோசடிகளும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. சைபர் குற்றவாளி புதிய நூதன வழிகள் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி மக்களின் பணத்தை அபகரித்து வருகின்றனர். அந்த வகையில் வாட்ஸ்அப்பில் APK கோப்புகளை அனுப்பி பணம் பறிப்பது, தகவல்களை திருடுவது அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக SBI பெயரில் போலி லிங்க் உலா வந்த சூழ்நிலையில் தற்போது கனரா வங்கி பெயரும் போலி லிங்க் வேகமாக உலா வருகிறது. அந்த APK கோப்பினை திறந்து டவுன்லோட் செய்ததும் அடுத்த நிமிடமே கனரா வங்கியின் அதிகாரப்பூர்வமான குழு போல அந்த வாட்ஸ்அப் குழு நிறம் மாறி விடுகிறது. அத்துடன் அவர் எந்தெந்த வாட்ஸ்அப் குழுக்களில் உள்ளனரோ அந்த குழுக்களிலும் அந்த போலி லிங்க் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில், கனரா வங்கி பெயரில் ஆதார் புதுப்பிப்பு, KYC புதுப்பிப்பு என உலாவரும் APK கோப்பினை திறக்க வேண்டாம். அப்படி அந்த கோப்பினை டவுன்லோட் செய்திருந்தால் வங்கியின் இணையதள பக்கத்தை பிரதிபலிக்கும் பக்கத்திற்கு வழிவகுக்கும். மொபைல் எண், UIDAIN, ATM பின் மற்றும் CVV உள்ளிட்ட முக்கியமான விவரங்களை பக்கம் கேட்கும். இந்த தகவலை உள்ளிடும்போது பாதிக்கப்பட்டவரின் மொபைல் போனில் OTPகள் வரும். அந்த OTPகளை உள்ளீடு செய்தால் அடுத்த நிமிடமே உங்கள் வங்கி கணக்கில் இருந்த பணம் பறிப்போய்விடும். எனவே வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வரும் எந்த APK ஃபைல்களையும் திறக்க முயற்சிக்க வேண்டாம். ஏற்கனவே டவுன்லோட் செய்து குழுக்களுக்கு லிங்க் பரவி இருந்தால் அந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்து வெளியேறி விடுங்கள். அதுவே பாதுகாப்பானது என்றனர்.